எல்லோருக்கும் வணக்கம். பெண்கள் ரொம்பவுமே மன தைரியம் மிக்கவர்கள். உப்புமாவை அவங்களே கிண்டி அவங்களும் சாப்பிட்டு மற்றவங்களையும் சாப்பிட வைக்கிறாங்கன்னா சாதாரணமான ஆளுகளே கிடையாது. ஷேர் மார்க்கெட்லேயும் நம்ம அதே மாதிரி ரொம்ப மன தைரியத்தோடு இருந்தால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட் வாழ்க்கையை கடந்து போக முடியும். இல்லைன்னா பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு நண்பர் கேட்குறாரு, இஸ்ரேல் ஈரான் போர் அப்படின்றதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நல்லா உன்னிச்சு பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருடங்களில் போட்டு நம்மளை பயப்படுத்திட்டே இருக்காங்க. அமெரிக்காவுடைய டெட் சீலிங் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தருனுடைய வாயிலிருந்து அது வர்றதில்ல, எல்லாம் மறந்துட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் ரெசஷன் மட்டும் இல்லாமல் உலக அளவில் ரெசஷன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதையும் மறந்துட்டாங்க. திடீர்னு அப்பப்போ கோவிட் நியூ வேரியன்ட்ஸ் வந்துச்சு, எலெக்ஷன்ஸ் வருது, வார், 2 வார்களை பார்த்து விட்டது இந்த ஷேர் மார்க்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில்னால இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. சும்மா கிடைக்கக்கூடிய ஃப்ரீ மணி அப்படின்றது தள்ளி போய்கிட்டே இருக்கு. அதாவது அமெரிக்கா எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும், பொருளாதாரத்தில் இலவசமாக இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான பணம் உள்ளே வந்து சேரும், பொருளாதாரத்தை உயர்த்தும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் கட் அது இன்னும் வந்து சேரவே இல்லை. ஆனால் நெட் ரிசல்ட் என்ன? நம்ம பயந்து பயந்து வாழ்க்கை நடத்தினாலும் கடைசியில் நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகளினுடைய மோஸ்ட் ஆஃப் த நாடுகளினுடைய ஷேர் மார்க்கெட் உச்சத்தில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே சிறிய நாடுகள். இது ஒன்றும் ரஷ்யா உக்ரைன் மாதிரி பெரிய சண்டையெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மிஞ்சி போனால் இவங்கனால க்ரூட் ஆயிலுடைய விலை ஏறும், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் அதிகமாகும், யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் கட் அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போகலாம், அது போன்ற சில பிரச்சனைகள் வருமே ஒழிஞ்சு இது ஒரு பூதாகாரமான செயலாக எனக்கு தெரியல. ஸோ நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட் இறங்குது அல்லது 2000 பாயிண்ட் இறங்குதுன்னா அது வாங்குறதுக்கு உண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். சில நேரங்களில் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் பக்கத்து வீட்டுக்காரன் கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா ராங் ரூட்டில் போயிட்டு இருப்பாப்ல. அதாவது ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, எம்பசி ஆஃபீஸ் ரைட் அப்படின்றது கடந்த 6 மாதத்தில் 22% ப்ரைஸ் வைஸ் லாபம் கொடுத்துட்டா, அது போக ஒரு 6% பக்கம் டிவிடெண்டும் கொடுக்குற ஆள் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காப்ல. உண்மைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எம்பசி ஆஃபீஸ் பார்க் அப்படின்றது 2019 ஐபிஓ வந்தது. அப்போவே அவன் 300 ரூபா ரேட் இருந்தான். இவன் என்ன பண்ணியிருக்கான், சமீபத்தில் 2023 290 ரூபா அவனுடைய ஐபிஓ பிரைஸுக்கு கீழே போய், எப்படி நம்முடைய பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து 100 ரூபா ஐபிஓ பிரைஸ், அதுக்கு கீழே இப்போ 95 ரூபா பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அது மாதிரி இவன் 300 ரூபாய்க்கு கீழே வந்து திடீர்னு எவனோ சுடுகட்டை தேய்ச்சி தொடையில் வச்ச மாதிரி திடீர்னு சூடு தாங்க முடியாமல் ஒரு 20% மேலே ஏறி வந்துட்டான். எல்லாருமே ஆசைப்படுறோம் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டும் இதே மாதிரி யாராவது சுடுகட்டை வச்சு தேய்ச்சி விட்டு மேலே ஒரு 120 ரூபா வந்துன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். சரி, எனிவே அது இன்னும் இப்போதைக்கு வர்ற மாதிரி இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது கரெக்டான ரூட்டில் போயிட்டு இருப்பான்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இவன் டேஞ்சரஸ் பெல்லோ. மேலே ஆல்மோஸ்ட் 400 ரூபாயிலிருந்து கீழே ஐபிஓ ப்ரைஸ் வரைக்கும் போயிட்டு தான் மேலே வந்திருக்கான். நீங்கள் டிவிடெண்டுக்கு ஆசைப்படுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டே பரவாயில்லையே, அவன் 12% பக்கம் உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும். உங்களுடைய ஃபீலிங் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து எம்பசி ஆஃபீஸ் வாங்குறீங்களா இல்லை பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வாங்குறீங்களான்னா நான் பிஜி இன்வெஸ்ட் தான் வாங்குவேன். ஏன்னா அதில் டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்றது அதிகம். எப்படி இவன் 300 ரூபாயிலிருந்து 350 ரூபா போனானோ அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் பவர் கிரிட் வந்து 100 ரூபாயிலிருந்து 120 ரூபா போவான் அப்படின்ற ஒரு நப்பாசியில் தான் நான் உட்காந்துருக்கேன். குருநாதா இது என்ன கேள்வி இது அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் 4000 ரூபாய் போட்டு 3 வருஷத்துல 3 லட்ச ரூபா வர மாதிரி ஏதாவது ஸ்டாக்கோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டோ இருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. அதை நான் போய் கால்குலேட்டரில் போட்டால் கால்குலேட்டரே அப்படி ஒரு கால்குலேட்டர் வெடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது க்ரோ ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் போய் எஸ்ஐபி கால்குலேஷன் படி மாதம் 4000 ரூபா போட்டால் எத்தனை வருஷத்தில் நம்மளுக்கு 3 வருஷத்தில் எவ்வளோ பணம் கிடைக்குன்னு போட்டால் 2,34,000 வருது. எவ்வளோ ரிட்டர்ன் சம்பாதிச்சோம்னா 30%. அது 10ல் 3 லட்சம் வரல. சரி, கால்குலேட்டரை இடுத்துள்ளான்னு பார்த்தா குரோக்காரங்க நினைச்சிட்டாங்க போல, ஏய் ஒரு வருஷத்துக்கு 30% சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு கால்குலேட்டர் அதோட நின்று போச்சு. சரி, ஓகே, ஐசிசியில் ஏதோ ஒரு ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேட்டர் கண்டுபிடிக்கிறது ஒன்று இருக்குது. 4000 ரூபா போட்டு 3 வருஷத்துல நம்மளுக்கு 3 லட்ச ரூபா வரணும்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம 322% சம்பாதிக்கணும். அதாவது 1 லட்ச ரூபாயை நம்ம 3,4 லட்ச ரூபாயா மாற்றி காட்டணும் ஒரே வருஷத்துல. அதுக்கப்புறம் அந்த 3,4 லட்ச ரூபாயை அடுத்த வருஷத்துல 10 லட்ச ரூபாயை மாற்றிக்கணும். அந்த மாதிரி சிஏஜிஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு 322% போய்கிட்டு இருக்கு. இந்த ஏதோ ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, இந்த கதையெல்லாம் என்ன சுனாமியில் பொறிக்கடலை சாப்பிட்ருப்போம், அவங்ககிட்ட போய் சொல்லுங்கன்ற மாதிரி. சத்தியமாக இந்த மாதிரி ஒன்று இது மேபி இருக்கலாம், யாராவது ஒரு கம்பெனி இருக்கலாம். பட் என் கண்ணுக்கு அது படலை. நான் சின்ன வயசில் ஒரு பரீட்சையில் மேலே கொஸ்டின் எழுதாமல் நம்பர் எழுதாமல் நான் பாட்டுக்கு ஆன்சர் எழுதி வச்சுட்டேன்.
திடீர்னு வாத்தியார் என்ன கூப்பிட்டு என்னையா மொட்டை தாசை குட்டையில் விழுந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன் அப்படின்றாப்ல. உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. சார் கேள்வி நீங்க தானே கேட்டீங்க, அப்ப நான் பதில் எழுதுனா அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியதான் நான் மனசுல நினைச்சிருந்தேன். அதே மாதிரிதான் ஒரு நண்பர் வந்து 1 லட்சம் லாஸ் அப்படின்னு போட்டார். அது எதுல லாஸ், எப்படி லாஸ், எங்க லாஸ் அப்படின்ற எந்த விதமான டீட்டெயிலும் போடல. பட் அது என்ன டீட்டெயில் அப்படின்னு போட்டிருந்தாருன்னா படிக்கிறவங்க பார்த்துக்கிட்டு உஷாராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அது ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னன்றது தெரியப்படுத்துங்க. மிஸ்டர் சாம் கில்லர், நீங்க எப்படி இந்த 1 லட்சம் எதுல விட்டீங்க அப்படின்றத தயவு செய்து பதிவிடுங்க. ஆஹா, இவர் தான் என் மனுஷன் இல்ல மனுஷி. டாடா பவர் 78% ப்ராஃபிட் வந்து இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வேற லெவல் தாங்க. நம்ம ஷேர் மார்க்கெட்ல 50% மேல நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னாவே, அதாவது 2 வருஷம் கூடிங்க, 1 வருஷம் கூட இல்ல, 2 வருஷம் கூடி 50% சம்பாதிக்கிறோம், அந்த எஃப்டியை பீட் பண்றோம், இன்ஃப்ளேஷனை பீட் பண்றோம் அப்படின்னாவே நம்ம பெரிய ஆள் தான். ஸோ 78% ப்ராஃபிட் பார்த்து இன்னும் ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். இன்ஃபிபீம்னு ஒரு கம்பெனி, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூப்பரான வெல்த் கிரியேட்டர். இதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 12-13 ரூபாயில பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சில நியூஸ்கள்னாலையும் ஷேர் மார்க்கெட் ஏறினதுனாலையும் இப்போ 35 ரூபா இருக்கான். சார்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி 2017ல் அவன்லாம் 50 ரூபா வரைக்கும் கூட அவனுடைய பிரைஸ் பேட்டர்ன் அப்படின்றது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ 35லிருந்து 50 ரூபா வந்தாலும் சரிதான், அல்லது 35 ரூபாயிலிருந்து மறுபடி 12 ரூபா வரைக்கும் போயிட்டு 50 வந்தாலும் சரி, இவங்கிட்ட ஒரு மல்டி பேக்கர் கெப்பாசிட்டி இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த கம்பெனியினுடைய லாபம் அப்படின்றது 2012ல நஷ்டகரமா இருந்தது. இப்ப 140-130 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இவனுடைய ப்ராஃபிட் அப்படின்றது மைனஸ்ல நெகட்டிவ்ல இருந்து அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்தது 1000 கோடி 2000 கோடின்னு போனான்னா அவனுடைய பழைய ரேட் 50 ரூபாய் வந்து தொடக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நான் இருக்கிறதா தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, பெரிய ஆளுங்க யாராவது இதில் பணம் போட்டு வச்சிருக்காங்களா நான் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஃபாரினர்ஸ் வந்து ஒரு 6% எஃப்ஐஎஸ் அப்படின்ற ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா இருக்கு. மஹிந்திரா இபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியில வந்து இப்போதைக்கு எதுவுமே சரியில்லை. இவன் ஒரு செல்லக்குட்டியா இருப்பானான்னு பார்த்தா ஒண்ணுமே வேஸ்டா இருக்கான், வேஸ்ட் குட்டியா இருக்கான். சமீபத்தில் 2022-23 இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. சரி, பெரிய ஆளுகளாவது இந்த கம்பெனிக்கு ஏதாவது உதவி செய்வானா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அப்படி எதுவுமே இல்லை. இங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஃபாரினர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் அப்படின்றது ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. சரி, இந்த கம்பெனியில் என்னதான் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி 2012 அந்த சமயத்துல இது ஒரு லாபகரமான கம்பெனியா இருந்திருக்கான். இப்ப நஷ்டகரமா இருக்கான். ஸோ இப்ப மைனஸ்ல இருந்து பழையபடி அவன் மறுபடியும் லாபகரமான கம்பெனியா மாறிட்டான்னா மேபி இந்த கம்பெனி மேல வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறதா நான் பாக்குறேன். இந்த கம்பெனியினுடைய சார்ட் பேட்டர்ன் அப்படின்றது வந்து அவங்க லாஸ் மேக்கிங்கா இருந்தாலும் உண்மையிலேயே சந்தோஷத்தை கொடுக்குறான். ஏன் அப்படின்னா இதனுடைய மொத்த ட்ரேடிங் ரேஞ்சே கடந்த 4-5 வருஷமா பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு தான். ரொம்ப ஸ்லோவான கம்பெனியா இருக்கு. ஸோ டெக்னிக்கல் வைஸ் இவனுக்கு 200 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஃபண்டமெண்டல் ஹெல்ப் பண்ணலையே. ஃபண்டமெண்டல் ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 200 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நான்லாம் வந்து இந்த பிஎன்எல் பார்த்துட்டு சார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இது பயங்கரமாக கும்பக்குட்டி ஆயிருக்குமோ நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒன்றும் பெருசாக இறங்கலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவனுடைய அடுத்த குவார்ட்டர்லி அடுத்த இயர் ரிசல்ட் எல்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட் பண்ணிட்டான்னா 200 ரூபாய் போய் தொடக்கூடிய யோகம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு பெரிய பெரிய அதிசயங்கள் அப்படின்றது நடந்துடும். ஆஸ்டர் டிஎம் அப்படின்ற ஷேர் வந்து 118 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறான். உண்மைதான், அவங்களுடைய நோட்டீஸில் 118 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. என்னைக்கு டேட்லனா ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம வச்சிருந்தோம்னா. அதே மாதிரி இன்னொரு கம்பெனி ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஷேர், அதுவும் எவ்வளவு பெரிய அதிசயம். அந்த ஷேரினுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் வந்து 56 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க 40 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே இந்த 2 ஷேர் வச்சிருக்கிறவங்களும் பெருமைப்பட்டுக்கலாம். எதுக்கு இப்படி கண்ணா பின்னான்னு இவ்வளவு பெரிய டிவிடெண்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நடக்கும். எப்படி நடக்கும்னா, அவங்களுடைய கம்பெனியில ஏதாவது ஒரு சொத்துக்களை விற்கிறாங்க. இவங்க ஆஸ்டர் டிஎம் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஜிசிசி பிசினஸை வந்து சேல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்க, அவங்கள வந்து அவங்களுடைய சில பிசினஸை டைவர்ஸ்மெண்ட் பண்றாங்க, சேல் பண்றாங்க. அப்படின்ற பொழுது இது மாதிரி அபரிமிதமான லாபம் கிடைக்குது. இந்த ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா பிஎன்எல்லாம் லாஸ் மேக்கிங்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தோம்னா 42 கோடி கடனில் தானே இருக்கு. அப்படின்னா அவங்க அந்த ஒரு ப்ரொசீட் சேல்னுடைய ப்ரொசீட் வரும் பொழுது
அதையும் வந்து இன்வெஸ்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி இன்ட்ரிம் டிவிடெண்டோ இல்லை ஸ்பெஷல் டிவிடெண்டோ கொடுக்குறாங்க. அது எப்படி திமிங்கலம்? இந்த ரெண்டுமே ரொம்ப ஸ்பெஷலான நியூஸ். அந்த ரெண்டுமே எப்படி கரெக்டாக 23ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் வைக்கிறாங்க அப்படின்ற சத்தியமாக இது ஒரு மதர் ஆஃப் கோயின்சிடன்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 23 இந்த ரெண்டுக்குமே. இந்த சமயத்தில் திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த ரெண்டு அப்பர் ரிலீஸாக ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் இந்த ரெண்டுமே பாசிட்டிவ் நியூஸ் தான். ஆனால் இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏப்ரல் 23 நம்ம இப்போ ஏப்ரல் 14ஆம் தேதி 15ஆம் தேதினு வச்சுக்கோமே. அப்போ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நாட்களில் ஏறிட்டு ஏதாவது ஒரு பீரியடில் இந்த 118 ரூபாய் இந்த 40 ரூபாயும் ஷேர் மார்க்கெட் கரெக்ஷன் பண்ணும். ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணும் இந்த டிவிடெண்டுக்காக. அது ஏற்றுனதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுறாங்களா அல்லது நாளையிலிருந்தே கம்மியாகுதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் இது பாசிட்டிவ் நியூஸா, அதே மாதிரி இது உண்மையான நியூஸ் தான். நம்ம நண்பர் ஒருத்தர் பெட்டர்ஸ் ஃபுட் அப்படின்ற கம்பெனி பற்றி கேட்குறாப்புல. அது வந்து நல்ல அருமையான லாபம் கொடுக்கும் கம்பெனியாக 300 ரூபாயிலிருந்து இப்போ 1200 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இன்னுமே ஒரு சூப்பர் புல்லிஸாக தான் தன்னைத்தானே காமிச்சிட்டு இருக்கா. என்ன காரணம்னா இவனுடைய P&L வெறும் 36 கோடியில் ஆரம்பிச்சு இப்போ 134 கோடிக்கு போயிட்டு இருக்கு. இப்படியே அவன் தொடர்ந்து ஏறிக்கொண்டு இருக்கும் பொழுது என்னதான் இவன் வேல்யூவேஷன் கன்சர்ன்ஸ் இருந்தாலும் தொடர்ந்து 1000லேருந்து 2000 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். தற்சமயத்துக்கு ஒருவேளை இவன் ஃபால் ஆகிறான் 1000 ரூபாயிலிருந்து மறுபடியும் ஒரு 300 ரூபா வர்றான்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டாக தான் பார்க்குறேன். ஆஸ் லாங் அஸ் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கிற வரைக்கும். ஊரோட ஒத்துப்போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் பொதுவாக லாஸ் மேக்கிங் கம்பெனியில் கழட்டி விட்டுட்டு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியில் அக்குமுலேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூபிஎல் வாங்க போறியா க்ளீன் சயின்ஸ் வாங்க போறியா அப்படின்னு ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டால் யூபிஎல்லை விட க்ளீன் சயின்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அந்த க்ளீன் சயின்ஸினுடைய P&L அப்படின்றது தொடர்ந்து லாபகரமாகவே இருந்துகிட்டு இருக்கு. பணம் இருந்ததுன்னா நான் ரெண்டையுமே தான் வாங்குவேன். பட் பணம் இல்லை ப்ரெசிஷியாக ஒன்று எடுக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த க்ளீன் சயின்ஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய புதையல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டு ஒரு பெரிய கார்பஸ் அப்படின்றது உருவாக்கி அந்த கார்பஸை வளர விடுறாங்க. அதுக்கு பொதுவாக நம்ம கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டே அந்த கார்பஸை கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அதை வளர விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 20 வருஷம் டார்கெட் 40 வருஷம் டார்கெட் அப்படின்னா அப்போ நம்ம போய் எஸ்ஐபியில் ஒவ்வொரு 5000 சேர்த்தி அதில் ஒரு 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் இல்லை. இப்போ என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது. ஆனால் என்னுடைய டார்கெட் 20 வருஷம் அப்படின்னா டக்குன்னு ஒரே முட்டை நான் இறக்கி விட்ருவேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ சின்ன நகர்வுகளை ஒரு 1000-500 பாயிண்ட் இறங்கிட்டு இருப்பான். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் 20 வருஷம் கழிச்சு மேலே தான் இருப்பான். ஸோ நான் அந்த மேலே இருக்கிறதான் பார்க்குறேன். அந்த சின்ன ப்ரைஸை ஏவரேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. டக்குன்னு ஒரே லம்சமாக போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு எடுத்து அதை எடுத்துக்கிட வேண்டியதான். டெக் மஹிந்திராவில் ஒரு நண்பர் லாக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் உண்மைக்கு அந்த டெக் மஹிந்திரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1000 ரூபா ரேஞ்சிலிருந்து 1400 வரைக்கும் கூட போயிருக்கான். ஸோ நீங்கள் எந்த ரேஞ்சில் லாக் பண்ணீங்கன்னு தெரியல. தற்சமயத்துக்கு டெக்னிக்கல் பேட்டர்ன் வந்து 1100க்கு கீழே போகிற மாதிரி இருந்தால் தான் ஒரு செல்லிங் அப்படின்ற மாதிரி காட்டுறான். ஸோ இப்போதைக்கு உயிர் பிடிச்சி அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே கொஞ்சமாக ஏறி 2000 வந்துடுச்சுன்னா பரவாயில்ல. இதுக்கு கீழே என்னைக்காவது ஒரு நாள் 1100 1000 800ன்னு போகும்போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தற்சமயத்துக்கு வீக் ஆகிற மாதிரி இப்போ வரைக்கும் சார்ட்டில் காமிக்கல. 1150க்கு கீழே போகும்போது தான் மனசு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பயோகான் அப்படின்ற ஷேர் வந்து சார்ட் வைஸ் ரொம்ப சீப்பாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவனுடைய 10 இயர் சார்ட் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் 500 ரூபா போனவன் தான் இப்போ வெறும் 250 ரூபா ரேஞ்சில் தான் இருக்கா. அப்படின்னாலும் அது ஒரு லாபம் பண்ணக்கூடிய கம்பெனியா அப்படின்னு பார்த்தோம்னா சுமாராக லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அந்த லாபத்தில் பெருசாக மல்டிஃபோல்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகலை. என்ன ஒரு பிரச்சனை இந்த பயோகான் அப்படின்னு பார்த்தோம்னா 18000 கோடி கடன் இருக்கு. இந்த 18000 கோடி கடன் இருக்கிறது ஒன்று தான் ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக இருக்குது. ஸோ நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட்டில் நான் வாங்க மாட்டேன். ஏதாவது ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் பேசிஸில் ஒரு சார்ட்டை பார்க்குறோம். இப்போதைக்கு அவன் வந்து ஒரு பிரேக் அவுட் கான்செப்ட் அப்படின்றது காட்டுறான். ஸோ அப்போ ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் பர்பஸில் வேணால் நான் இதையெல்லாம் வாங்கலாமா இல்லையான்னு யோசிச்சு பார்ப்பனே ஒழிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது பக்கத்தில் நான் போக மாட்டேன். ஆஹா, இங்கே பாருங்க, ஒரு நண்பர் தீர்க்கதரிசி மாதிரி யோசிச்சு பார்க்குறாப்ல. உண்மைதான். இப்போ மொபைல் ஃபோன்லாம் இப்போ இந்த 25 வருஷத்தில் எல்லாத்துக்கிட்டையும் 1 மட்டும் இல்லை, 2 இருக்குது, 3 இருக்குது. ஒரு குடும்பத்தில் பார்க்கும்பொழுது பழைய ஃபோனே ஒரு 10 ஃபோன் பீரோக்குள்ளே போட்டு வச்சுருக்கிற நிலமையில் இருக்குது. ஸோ அப்போ எதிர்காலத்தில் எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்கலாம். அந்த வகையில் வந்து பவர் செக்டர் ஆகட்டும்,
அந்த ஏசி தயாரிக்கக்கூடிய கம்பெனி ப்ளூ ஸ்டார் போன்றதெல்லாம் இப்போ இருந்து இவ்வளவு ஆல்ரெடி எல்லாம் மல்டிபேக்கர் ஆகிட்டானு, பட் இப்போ இருந்தும் மறுபடியும் மல்டிபேக்கர் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கிறத ஒரு நண்பர் யோசிக்கிறாரு. உண்மைதான், இப்படி தான் எல்லாமே யோசிச்சு பார்த்து நம்மளுக்கு தேவையான செக்டரில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி ரொம்ப பலமானதாக மாற்றி வச்சுக்கணும். அப்புறம் எப்போ எவன் மல்டிபேக்கர் ஆகிறானோ அப்போ அவனை விற்று விட்டுட்டு அதை எடுத்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய ஆள் ஆகணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.